கடந்த 2004ஆம் வருடம் மணிரத்னம் இயக்கத்தில் சூர்யா மற்றும் சித்தார்த் உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியான படம் தான் ஆயுத எழுத்து. இந்த படத்தில் நடிகர் சூர்யாவுக்கு ஜோடியாக நடித்து ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர் தான் நடிகை ஈஷா தியோல். இந்த படத்தில் சூர்யாவோடு இவர் சேர்ந்து நடித்து ஒட்டுமொத்த ரசிகர்கள் மத்தியிலும் பாராட்டப்பட்டார். கல்லூரி பேராசிரியர் கேரக்டரில் இவர் நடித்திருந்த நிலையில் தன்னுடைய முதல் படத்திலேயே ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களையும் கவர்ந்துவிட்டார். தமிழில் மட்டுமல்லாமல் இந்த திரைப்படம் ஹிந்தியிலும் டப்பிங் செய்யப்பட்ட நிலையில் அதிலும் இவர்தான் ஹீரோயினாக நடித்திருந்தார். இந்த படம் பல விருதுகளை பெற்ற நிலையில் ஈஷா தியோல் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் பாராட்டப்பட்டார். இவர் பிரபல பாலிவுட் பிரபலம் தர்மேந்திரா மற்றும் ஹேமமாலினி தம்பதியின் மகள். முதலில் இவர் 2002ஆம் வருடம் ஒரு ஹிந்தி படத்தில் நடித்ததன் மூலமாக சினிமாவில் நடிகையாக அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து பாலிவுட்டில் பல படங்களில் கலக்கிக் கொண்டிருக்கிறார். பாலிவுட்டின் முன்னணி நடிகர்களான அஜய் தேவ்கன், அக்ஷய் குமார் மற்றும் சல்மான் கான் என பல முன்னணி நடிகர்களோடு இணைந்து நடித்துள்ளார். இவருடைய பெற்றோர்கள் இருவரும் புகழ்பெற்ற நடிகர்கள் என்பதால் எளிதில் சினிமாவில் நுழைந்த இவருக்கு ரசிகர்கள் மத்தியிலும் வரவேற்பு கிடைத்தது. முதலில் ஒரு மாடல் அழகியாக தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கிய இவர் அதன் பிறகு பெற்றோர்களின் உதவியோடு சினிமாவில் நுழைந்தார். தொடர்ந்து இவருக்கு சினிமாவில் பட வாய்ப்புகள் கிடைக்க அடுத்தடுத்து படங்களில் நடித்தார். தமிழில் ஒரே ஒரு படத்தில் தான் நடித்திருந்தார். தற்போது தொடர்ந்து பாலிவுட்டில் நடித்துக் கொண்டிருக்கும் இவர் இதுவரை 30 படங்களுக்கு மேல் நடித்துள்ள நிலையில் கடந்த 2012ஆம் வருடம் பாரத் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் சுமார் 11 வருடம் கணவரோடு சேர்ந்து வாழ்ந்த இவர் கடந்த வருடம் தன்னுடைய கணவரை பிரிவதாக அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து சினிமாவில் பிஸியாக நடித்துக் கொண்டிருக்கும் இவருடைய லேட்டஸ்ட் புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வர இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் சூர்யா பட நடிகையா இது என்று ஆச்சரியத்தோடு கேட்டு வருகிறார்கள். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.